போர்க்களத்திலே கும்பன் இறக்கிறான். அவனைத் தொடர்ந்து நிகும்பன் போரின் முன்னணிக்கு வருகிறான். அவனை அங்கதன் எதிர்த்து நிற்க தொடங்குகிறான். அக்காலை நிகும்பன் அனல் சொறி கண்ணன் புக்கான். இனி எங்கு அட போகுவது என்ன? மிக்கான் எதிர் அங்கதன் உற்று வெகுண்டான். எக்காலமும் இல்லது ஓர் பூசல் இழைத்தார். கம்பன் ஏன் ஒரு சில குறிப்பு சொற்களை கையாளுகிறான் என்று கேட்டால், இந்த பாடல்லையும் பாருங்க, கடைசி அடியில எக்காலமும் இல்லது ஒரு பூசல் இழைத்தார். இது போன்றதாகிய போர்க்களத்தை அவர்கள் யாரும் முன்னே பார்த்ததில்லாத அளவில், எக்காலத்தும் இது போன்றதாகிய ஒரு போர் நிகழ்ந்திருக்க இயலாது என்கின்ற அளவிலே இந்த போர் நிகழ்ந்தது. எதற்கு இந்த குறிப்புன்னா, அங்கதன் இதுகாரும் எத்துணை போர்கள்ல கலந்து கொண்டான் நமக்கு தெரியாது. வாலி மகன்னு தெரியும், அவ்வளவுதான். அவன் எத்துணை போர்க்களங்கள்ல கலந்து கொண்டான் தெரியாது. ராமாயண போக்கை பார்த்தால் இதுதான் அவன் காணுதற்கு உண்டான முதற் போர்க்களமாக இருக்கும். ராவணனை சார்ந்த நிகும்பன் ராவணனுக்காக பல போர்க்களங்களை கண்டிருக்கலாம். பல போர்க்களங்கள்னு சொன்னா மானுடர்கள் மட்டுமன்று, அரக்கர்கள் மட்டுமன்று, தேவர்களோடும் அவன் போர் செய்திருக்கக்கூடிய அனுபவம் உண்டு. அனுபவம் மிக்கிருக்கக்கூடிய நிகும்பனோடு இப்பொழுதுதான் அனுபவத்தை பெறுதற்கு உரியவனாக இருக்கக்கூடிய அங்கதன் போரினுக்கு வருகிறான் என்று சொன்னால், இத்தகு போர் என்பது இதுகாரும் யார் ஒருவராலும் பார்த்திராத ஒன்றுதான். ஏனென்றால் அனுபவம் மிக்க ஒருவனோடு அனுபவமே இல்லாத ஒருவன் சரிக்கு சமமாய் நின்று போர் செய்கிறான் என்று சொன்னால் அது மிக பெரியதோர் செய்தி. அதனால்தான் அக்காலை அந்த பொழுது, கும்பன் இறந்த அந்த நேரத்துல நிகும்பன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் அனல் சொறி கண்ணன், நெருப்பை வெளியே சிந்தக்கூடிய அளவினுக்கு கோபம் உடைய கண்களை பெற்றவன். ஏனென்றால் அவன் பக்கம் பெருவீரனாக இருந்த கும்பன் இறந்திருக்கிறான். அதனால் வந்த கோபம். புக்கான் அந்த போர்க்களத்தினுள்ளே நுழைந்தான். இனி எங்கடா போகுவது என, இனி எங்கே அடா போக போகிறாய் என்று சொல்லிக் கொண்டு எதிர் மிக்கான், சுக்ரீவன் எதிரில் செருக்கி நின்றான். அதாவது சுக்ரீவன் கும்பனை கொன்றவுடனே தன்னை சார்ந்த ஒரு படைத்தலைவன் இறந்தது கண்டு நிகும்பனுக்கு கோபம் வந்தது. உடனே அவன் சுக்ரீவனை எதிர்க்க துணிகிறான். ஏனென்றால் சுக்ரீவனால் கும்பன் கொல்லப்பட்டிருக்கிறான். ஓ, நீ கும்பனை கொன்றதோடு இந்த இடத்தை விட்டு செல்லலாம் என்று எண்ணுகிறாயா? அது நடவாது, நான் உன்னோடு போர் செய்ய போகிறேன் என்று நிகும்பன் சுக்ரீவனை தடுத்து நிறுத்துகிறான். அப்படி தடுத்து நிறுத்தி, எப்படி சொல்லி தடுத்து நிறுத்துறான்? எங்கடா போகுவது, எங்க போற, என்னோடு போர் செய்து விட்டு போய் என்று என்ன என்று நிகும்பன் சொல்ல, மிக்கான் எதிர், அந்த சுக்ரீவனுக்கு எதிரே மிகுதியான கோபத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிகும்பனை அங்கதன் உற்று வெகுண்டான். அவன் முன் நெருங்கி அங்கதன் பெரியதோர் கோபத்தோடு நின்றான். எக்காலமும் இல்லது ஓர் பூசல் இழைத்தார். அவ்விருவரும் எந்த ஒரு காலத்திலும் காண இயலாத அளவினுக்கு பெரியதோர் போரை செய்ய முற்பட்டார்கள். யார்? நிகும்பனும் அங்கதனும். சூல படையானிடை வந்து தொடர்ந்தான். ஆலத்தினும் வெய்யவன் அங்கதன். அங்கு ஓர் தாளப்படை கை கொடு சென்று தடுத்தான்.
நீலகிரி மேல் நிமிர் பொற்கிரி நேருவான். எவ்வளவு அழகான நீலகிரி மேல் நிமிர் பொற்கிரி. பொக்கிரின்னா மலை. நீல நிறத்தில் இருக்கக்கூடிய மலையின் மேலே நிமிர்ந்து செல்லக்கூடிய பொன்னாலாகிய மலை போல்பவனாகிய ஆலத்திலும் வெய்யவன் அங்கதன். ஆலம் என்கின்ற விஷத்தை காட்டிலும் கொடுமையான முறையிலே போரினை செய்தற்கு உரியவனாகிய அங்கதன் சூலப்படையானிடை வந்து தொடர்ந்தான். சூலப்படையை ஏந்தி தன் முன்னே தன்னை எதிர்க்க வந்து நின்ற நிகும்பனை தொடர்ந்து ஆங்குவோர் அப்பொழுது அந்த நிகும்பனை எதிர்க்க தாளப்படை கொண்டு, தாளம்னா பனைமரம், பனைமரத்தை ஒன்றை வேரோடு பறித்து சென்று தடுத்தான். அந்த நிகும்பனை பனைமரம் கொண்டு தடுத்தான். யார்? அங்கதன். நிகும்பனது சூலத்தை தடுத்து அனுமன் அவனை அழிக்கிறான். எப்படி? எரிவான் உயர் சூலம் எடுத்தலும் இன்னே முறிவான் இகல் அங்கதன் என்பதன் முன்னே அறிவான் அடல் மாருதி அற்றம் உணர்ந்தான் பொறிவான் உகு தீ என வந்து புகுந்தான். இங்க ரெண்டு சிக்கல். அங்கதனுக்கு இது கன்னிப்போர். அவன் பெரு வீரர்கள் பலர போர்க்களத்துல பார்த்தது இல்லை. அதுபோல் இந்த போர்க்களம் மிக பெரியதான ஒன்று. எதிரே நிற்கக்கூடிய நிகும்பனோ அரக்கன் மட்டுமல்ல, அரிய பல தவங்கள் செய்து பல தெய்வ படைக்கலங்களை பெற்றவன், ஆற்றல் மிக்கவன், பல போர்க்களங்களை கண்டவன். அப்படிப்பட்ட ஒருவன் இந்த நிகும்பன் தன்னை எதிர்க்கிறான் என்று தெரிந்து அவன் முன்னே அங்கதன் போய் நிற்கிறான். அப்படிப்பட்ட நிகும்பன் கையிலே சூலப்படையை கொண்டிருக்கிறான். அவனை எதிர்க்க அங்கதன் ஒரு பனைமரத்தை பறித்து அந்த சூலப்படையை தடுப்பதற்கு முயலுகிறான். இது நடக்குமா எங்காயினும்? ஏனென்றால் அங்கதனை சார்ந்தவர்களிடம் படைக்கலன்கள் எல்லாம் கிடையாது. அவர்களுக்கு உரிய படைக்கலன்களே கருவிகளே எது என்றால் மரங்களும் கற்களும் தான். இவைகளை கொண்டு ஓரளவு நம்மை நாம் காத்து கொள்ளலாமே ஒழிய எதிரியை தாக்கக்கூடிய அளவினுக்கு முயல முடியாது. அது நிகும்பன் போன்ற வீரன தாக்குதல் எளிதான செயல் அன்று. ஆகவே தன் முன்னே தன்னை எதிர்த்து வரக்கூடிய அங்கதன் மீது தன் கையில் உள்ள சூலப்படையை எரிந்து விடுகிறான் நிகும்பன். இது என்ன ஆகுமோ என்று எல்லோரும் கவலை கொண்டிருந்த பொழுது அனுமன் தெளிவாக தெரிந்து கொள்ளுகின்றான், இந்த சூலப்படையை அங்கதனால் தடுக்க முடியாது. ஆகவே இந்த நிகும்பன் எரிந்த சூலப்படையை எதிர்கொள்ள மிக வேகமாக அனுமன் அங்கு வருகிறான். எப்படி? எரிவான் உயர் சூலம் எடுத்தலும். நிகும்பன் எரிவதற்காக சிறந்த சூலாயுதத்தை எடுத்து எறிந்தான். இகல் அங்கதன், போர்த்தொழில் வல்ல அங்கதன், இன்னே முறிவான் என்பதன் முன்னே, இப்பொழுதே அழிந்து போவான், அந்த சூலப்படையினால் அவன் அழிக்கப்பட்டு விடுவான் என்று கவலை கொண்ட அனுமன் அடல் மாருதி, போர்க்களத்திலே எதிரிகளை கொல்லுவதற்கு உண்டான ஆற்றலை பெற்ற அனுமன் அறிவான், இந்த நிகும்பனது சூலாயுதம் அங்கதனை அழித்து விடும் என்று தெளிவாக தெரிந்திருந்தான். அதனால் அற்றம் உணர்ந்தான். அங்கதனது முடிவை உணர்ந்தவனான அனுமன் பொறிவான் உகுத்தி என, பொறியை மிகுதியாக உகுத்து எழக்கூடிய தீ போன்று மிக விரைவாக வந்து புகுந்தான். அந்த இருவர் இடையே நடுவனாக வந்து சேர்ந்தான்.
சேர்ந்த உடனே என்ன ஆயிற்று? ஞாபகம் வச்சுக்கணும். சூலம் என்பது பெரும்பாலும் சிவனை தியானித்து பெறப்படக்கூடிய படைக்கலன். அந்த சூலத்தை அவன் எய்கிறான்னு சொன்னான் நிகும்பன். அந்த சூலத்தை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் சிவனது அம்சமாக இருக்க வேண்டும். ஆகவே அனுமன் அங்கு வருகிறான். தடையேதும் இல் சூலம் முனிந்து சலத்தால் விடையே நிகர் அங்கதன் மேல் விடுவானை இடையே தடை கொண்டு தன் ஏடு அவள் கை புடையே கொடு கொன்று அடல் மாருதி போனான். தடை ஏதும் இல் சூலம், உயிரை போக்குவதில் தடை ஏதுமே இல்லாத சூலம். இந்த சூலம் யார் மீது பாய்கிறதோ அவர்கள் உயிரை தடையில்லாமல் எடுக்கும். அப்படிப்பட்ட அந்த சூலப்படையை முனிந்து கோபம் கொண்டு சலத்தால் வஞ்சனையால் விடையே நிகர் அங்கதன் மேல் விடுவானை காளையை போல் ஒத்திருக்கக்கூடிய அங்கதன் மீது இந்த அரக்கன் நிகும்பன் எரிவது கண்டு இடையே தடை கொண்டு அந்த சூலப்படைக்கு அங்கவன் இலக்காவதற்கு முன்பு இடையே புகுந்த அனுமன் தன்னுடைய ஏடு அவள் கை இதழ் விரிந்தது போல் அழகிய தன்னுடைய பரந்த கைகளினால் புடையே கொடு கொன்று அந்த நிகும்பனை அடித்து கொன்று அடல் மாருதி போனான். அப்படியே போற போக்குல ஒரு அறை கொடுத்தான். நிகும்பன் கீழே விழுந்து இறந்தான். அனுமன் அந்த இடத்தை கடந்து சென்று கொண்டிருந்தான். ஒருவர் பின் ஒருவராக அரக்கர்களை சார்ந்த தலைவர்கள் இறந்து போனார்கள். அதிகாயன் போனான், கும்பன் போனான், நிகும்பன் போனான். இனி என்ன செய்வதுன்னு தெரியல. ஆனால் அரக்கர் படை தலைவர்கள் இல்லாத நிலையில தடுமாறத் தொடங்கிய. எப்படியா? நின்றார்கள் தடுப்பவர் இன்மை நெளிந்தார், பின்றாதவர் பின்றி இரிந்து பிரிந்தார், வன்தாள் மரம் வீசிய வானர வீரர் கொன்றார், மிகு தானை அரக்கர் குறைந்தார். நின்றார்கள், இதுவரைக்கும் போர்க்களத்துல புறமுதுகு இட்டு ஓடாமல் நின்ற அரக்க வீரர்கள் தடுப்பவர் இன்மை நெளிந்தார், குரங்கு படைகளை தடுத்து அவைகளை முன்னேற விடாமல் தடுப்பதற்கு உண்டான தங்கள் தலைவர்களெல்லாம் இறந்து போனதை பார்த்தார்கள். என்ன செய்வது என்று தத்தளித்தார்கள். அரக்கரெல்லாம் பின்றாதவர் பின்றி, இதுவரைக்கும் புறம் கொண்டு ஓடாதவர்கள், போர்க்களத்துல அச்சத்தினால் புறமுதுகு இட்டு ஓடும் வழக்கமே இல்லாத அரக்கர்கள் இப்பொழுது புறமுதுகு இட்டு ஓடினார்கள். இரிந்து பிரிந்தார், நிலை கட்டு ஓடி தப்பிக்க கூடிய இடம்தோறும் பிரிந்து பிரிந்து ஓடி தப்பித்தார்கள். வன்தாள் மரம் வீசிய, வலிய அடிப்பகுதியை கொண்ட மரங்களை வீசிய வானர வீரர், குரங்கு வீரர்கள் மிகு தானை கொன்றார், அரக்கரின் பெரும் படையை கொன்றார்கள், அரக்கர் குறைந்தார். அதனால் அரக்க வீரர்கள் எண்ணிக்கையில் மெல்ல மெல்ல குறைய தலைப்பட்டார்கள். எப்படியெல்லாம் ஓடினார்களா? ஓடி புகுவாயில் நெருக்கின் உலர்ந்தார், கோடிக்கு அதிகத்தின் மேல் உளர், குத்தால் பீடிப்பு ஒரு புண் உடலோடு பெயர்ந்தார், பாடித்தலை உற்றவர் எண்ணிலர் பட்டார். புகுவாயில் ஓடி, புகுவாயில் நகரத்தினுடைய தலைவாயில், எல்லாம் நகரத்துக்குள்ள பாதுகாப்பாக கோட்டை வாயிலின் ஊடாக சென்று தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவில் ஓடினார்கள். புகுவாயில், புகுகின்ற வாயிலின் கண் நெருக்கின் உலர்ந்தார், நெருக்கத்தால் பலர் உயிரிழந்தார்கள். ஏனென்றால் அவரவர் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேக வேகமாக கோட்டை வாயிலினுள் நுழைந்தார்கள்.
முறையற்ற முறையில நுழைந்ததினால ஒருவரோடு ஒருவர் மோதி அதனால் ஏற்பட்ட நெருக்கம், அதன் காரணமாக பலர் இறந்து போனார்கள். அடுத்தது, கோடிக்கு அதிகத்தினும் மேல் உளர். கோடிக்கு மேல் அதிகமாக உள்ள அரக்க வீரர்கள் குத்தால் வானர வீரர் குத்திய குத்தினால் பீடிப்பு உறுப்புண் உடலோடு பெயர்ந்தார், உண்டாகிய காயங்களோடு புறமுதுகிட்டு ஓடினார்களாம். அவ்வளவு வீரர்களையும் வானரர்கள் நைய புடைத்திருக்கிறார்கள். பாடித்தலை உற்றவர் பாசறை கண் சேர்ந்தவர்கள் எண் இலர் பட்டார், எண்ணில்லாதவர்கள் இறந்து பட்டார்கள். ஆகவே இந்த வானரர்களால் குத்துண்டு அழிந்தவர்கள் ஒரு பக்கம், அந்த அடியை வாங்கி காயத்தோடு ஓடினவர்கள் தங்களினுடைய பாசறையில சென்று விழுந்து இறந்தார்கள். பலர் கோட்டை மதிலின் உள்ளே நுழையக்கூடிய நெருக்கத்தினால் சிக்குண்டு பலர் இறந்து போனார். ஆகவே பல நிலைகளிலே வானரர்களினுடைய தாக்குதல் அரக்கர்களை பலவாறாக இறக்கச் செய்தது. உள்ள நுழைந்தவர்கள் எப்படியெல்லாம் தடுமாறினார்கள் அரக்கர்கள். தண்ணீர் தருக என்றனர் தாவுர ஓடி, உன்னீர் அற ஆதி உலந்தனர் உக்கார், கண்ணீரொடும் ஆதி கலுண்ணனர், காலால் மண் ஈரம் உற கடிது ஊர்ப்புக வந்தார். எவ்வளவு ஏளனமா குறிப்பிடுறான் பாருங்க. தண்ணீர் தருக என்றனர், தாகத்தினுடைய காரணத்தினால் குடிக்க நீர் தாருங்கள் என்று கேட்டவர்கள் தாவுர ஓடி தண்ணீர் உள்ள இடத்தை நோக்கி விரைவாக ஓடி சென்று உண்ணீரற, நாக்கில் இருந்த நீரானது ஈரப்பசையானது முற்றிலும் வறண்டு விட ஆவி உலந்தனர் உக்கார், உயிர் வாடியவர்களாய் நீர் வேட்கையினாலேயே பல அரக்கர்கள் அழிந்து போனார்கள். அடுத்து, ஆவி கலுழ்ந்தனர் கண்ணீரோடும், கண்ணீர் பெருக்கோடும் உயிருக்காக அழுதார்கள். தாங்கள் இனி இறக்கப் போகிறோமே என்று அழத் தொடங்கினார்கள். காலால் மண் ஈரமுற, காலின் வழி பெருகும் கண்ணீரினால் மண்ணில் ஈரம் மிக, கண்களிலிருந்து பெருக்கெடுத்த கண்ணீர் கால் வழியாக ஓடி மண்ணை நனைத்ததா, கடிது ஊர்ப்புக வந்தார். விரைவாக தங்களுக்கு உரிய பாதுகாப்பான தங்கள் இடங்கள் நோக்கி செல்ல ஊரினுள்ளே அனைத்து அரக்க வீரர்களும் புறமுதுகிட்டு ஓடி வந்தார்கள். விண்மேல் நெடிது ஓடினர், ஆருயிர் விட்டார், மண்மேல் நெடு மால்வரை என்ன மறிந்தார், என்மேலும் நிமிர்ந்துளர் ஈருள் தயங்க, புன் மேலுடை மேனியினார் திசை போனார். விண்மேல் நெடிது ஓடினார், ஆகாயத்தின் மேல் வெகு தூரம் ஓடினார்கள். ஆருயிர் விட்டார், தங்களது அரிய உயிர்களை விட்டார்கள். மண்மேல் நிலத்தின் மேல் நெடுமால் வரை என மறிந்தார், உயர்ந்த பெரிய மலைகள் போல இறந்தவர்களது உடலானது குவிக்கப்பட்டு கிடந்ததாம். ஈருள் தயங்க, ஈரல் வெளியே தெரியும்படி புன் மேலுடை மேனியினார், புண்கள் மிகுதியான உடலிலே புண்ணை உடைய வீரர்கள் திசை போனார், எல்லா திசைகளிலும் ஓடி சென்று தப்பித்தார்கள். எண்மேலும் நிமிர்ந்துள்ளார், எண்ணிக்கைக்கு அடங்க முடியாத அளவிலே அத்துணை வீரர்களும் அச்சத்தினால் ஓடினார்கள். அறியும் அவர் தங்களை ஐய, இவ் அம்பை பறியும் என வந்து பறித்தலும் ஆதி பிரியும் அவர் எண்ணிலர், தம்மனை பெற்றார் குறியும் அறிகின்றிலர் சிந்தை குறைந்தார். அறியும் அவர் தங்களுக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய வீரர்கள் ஒரு வீரன் மற்றொரு வீரனை பார்த்து, ஐயனே, இவ் அம்பை பறியும் என அவர்கள் உடலிலே பாய்ந்து இருக்கக்கூடிய அம்புகளை பறித்து விடுங்கள்னு கேட்க, அருகில் இருக்கிறவர்கள் பறிக்கிறார்கள். பறித்த உடனே என்ன ஆயிற்று? பறித்த உடனே ஆவி பிரியும் அவர் எண்ணிலர். அவ்வாறு உடலில் தைத்த அம்பை நீக்கிய உடனே
உயிர் விட்டவர்களினது அளவு எண்ணிக்கைக்கு உட்படாததும். அந்த அளவிற்கு லக்குவனது அம்பு பல 100,000 வீரர்களை தாக்கி இருக்கிறது. தம்மனை பெற்றார் தங்களினது வீடுகளுக்கு சென்றவர்கள் குறியும் அறிகின்றார், அதன் அடையாளத்தையும் அறிய முடியாமல் சிந்தை குறைந்தார், மனம் நடுங்க தலைப்பட்டார்கள். தங்கள் வீட்டுக்கு சென்றாவது பாதுகாப்பாக இருக்கலாம்னா ஓடி வந்த வேகத்தில் அச்சத்தினால் உயிர் பயத்தினால் தங்கள் வீடு எது என்றே அவர்களுக்கு தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். பறிபட்டு விழ சிலர் நின்று பதைத்தார், கரிப்பட்டு உருள சிலர் கால் கொடு சென்றார், நெறிப்பட்டு அழி தேரிடையே பலர் நின்றார், எரிப்பட்ட மலைக்கண் இருந்தவர் என்ன. பறிப்பட்டு விழ, பரினா குதிரை, குதிரைகளெல்லாம் இறந்து விழுகின்றன. அவ்வாறு அவைகள் விழுந்ததினால் சிலர் நின்று பதைத்தார், சிலர் நின்று தடுமாறி பதைத்து போனார்கள். எண்ணிக்கையில் அடங்காத குதிரைகள் இறந்து விழுகின்றன. கரிப்பட்டு உருள யானைகள் எல்லாம் லக்குவனது அம்பினால் தாக்கப்பட்டு இறந்து உருண்டு விழுவதைக் கண்டு சிலர் கால் கொடு சென்றார், சிலர் காலினை கொண்டு ஓடிச் சென்றார்கள். யானை உருளக்கூடிய வேகத்தை காட்டிலும் மிக விரைவாக ஓடி தப்பித்தார்கள். எரிப்பட்ட மலைக்கண் இருந்தவர் என்ன, நெருப்பிலே எரிந்த மலையிடுத்து இருக்கக்கூடிய அந்த வெப்பம் தாங்க முடியாதவர்கள் போல நெறிப்பட்டு அழி தேரிடையே, நெருக்கத்தினால் அழிந்து போன தேர்களிடையே சிக்கி பலர் நின்றார், பலர் பாதுகாப்பாக நிற்க முயன்றார்கள். எல்லா படையும் நிர்மூலமாக அழிந்து போனது. மண்ணின் தலை வானர மேனியர் வந்தார், புண் நின்ற உடற்பொறையோர் சிலர் புக்கார், கண் நின்ற குரங்கு கலந்தன என்ன, உள் நின்ற அரக்கர் மலைக்க உலைந்தார். மண்ணின் தலை, நிலத்திலே புண் நின்ற உடற்பொறையோர், புண்பட்ட உடலால் வாரம் உடையவர்களான அரக்கர்கள், வானர மேனியர் சிலர் குரங்கு மேனி உடையவர்களாக வந்தார், புக்கார் வந்து புகுந்தார்கள். கண்ணின்ற குரங்கு, தங்கள் எதிரே நிற்கக்கூடிய குரங்கு படை வீரர்களை கலந்தன என்ன, தங்கள் படையோடு கலந்தன என்று எண்ணி உள் நின்ற அரக்கர், உள்ளே நின்ற அரக்கர்களெல்லாம் மலைக்க போர் செய்ய உலர்ந்தார். அவ்வரக்கர்கள் அழிந்தார்கள். இந்த அரக்கர்களையும் சிலர் குரங்கு தோற்றத்தில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தங்களை காப்பாற்றிக் கொள்ள இலங்கைக்குள்ள நுழைய ஏற்கனவே அஞ்சி ஓடி இலங்கையிலே தஞ்சம் புகுந்த அரக்கர்கள் எல்லாம் தங்களை தொடர்ந்து இந்த வானர படைகள் வந்து விட்டனவோ என்று சொல்லி தங்களுக்குள்ளாகவே மோதிக்கொண்டு அழிந்து போனார்கள். அச்சம் யாரை விட்டது? இரு கணும் திறந்து நோக்கி அயல் இருந்து இறங்குகின்ற உருகு தம் காதலோரை உண்ணும் நீர் உதவும் என்றார் வருவதன் முன்னம் மாண்டார் சிலர் வந்த தண்ணீர் பருகுவர் இடையே பட்டார், சிலர் சிலர் பருகிப்பட்டார். என்ன அழகு! இருகணும் திறந்து நோக்கி, தங்கள் 2 கண்களையும் திறந்த நிலையில அயல் இருந்து இறங்குகின்ற, அருகிலிருந்து அந்த அரக்க வீரர்களுக்காக வருந்தக்கூடிய உருகு தம் காதலோரை, மனமுருகி அன்புக்கு இடமானவரை கண்டு, அந்த பெண்கள் எல்லாம் போர்க்களத்துல புறமுதுகு இட்டு ஓடி வரக்கூடிய அரக்க வீரர்களினது மனைவியர்கள் எல்லாம் ஓடி வரக்கூடிய தங்கள் கணவர்களுக்கு ஆசுவாசப்படுத்த நீரை குடியுங்கள்னு கொடுக்கிறான். உண்ணும் நீர் உதவும் என்றால் எங்களுக்கு உரிய நீரை கொடுத்து உதவுங்கள்னு அரக்கர்கள் கேட்க, அந்த அரக்கர் குல பெண்கள் நீரை கொடுத்து உதவுகிறார்கள். அந்த நீர் கிடைச்சி வேக வேகமா குடிக்கிறான் இல்லையா, அதனால என்னாச்சு, சிலர் வருவதன் முன்னம் மாண்டார். இந்த நீரை கொண்டு வர்றதுக்கு முன்பாகவே கொண்டிருந்த தாகத்தினால் பல வீரர்கள் இறந்து போனார்கள். தண்ணீர் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி சிலர் வந்த தண்ணீர் பருகுவார் இடையே பட்டார்.
வேக வேகமா தண்ணிய சில பேர் வாங்கி குடிச்சதனால அதனால் விக்கி பல பேர் இறந்து போனார். சிலர் தண்ணீரை பருகி இறந்தார்கள். அந்த அளவினுக்கு அவர்களினது அச்சமும் அவர்கள் தண்ணீர் வேட்கையினால் தவித்த நிலையினாலும் பெரும்பாரியான வீரர்கள் போர்க்களத்தில் இறக்காதவர்கள் புறமுதுகு இட்டு ஓடி வந்து இலங்கையின் அகத்தே விழுந்து இறந்து போனார்கள். மக்களை சுமந்து செல்லும் தாதையர் வழியின் ஆவி உக்கனர் என வீசி தம்மை கொண்டு ஓடி போனார். கக்கினர் குருதி வாயால் கண்மணி சிதற காலால் திக்கொடு நெறியும் காணார் திரிந்து சென்று உயிரும் தீர்ந்தார். போர்க்களத்தில் கொஞ்சம் கொடுமையான ஒரு செய்தி இது. இது போர்க்களத்துலதான் பார்க்க முடியும், வேற வழி கிடையாது. மக்களை சுமந்து செல்லும் தாதையர், போரிலே புண்பட்டு விழுந்த தங்களினது மக்களை சுமந்து செல்லக்கூடிய தந்தையர்கள் போற வழியிலேயே தாங்கள் சுமந்து சென்ற தங்கள் மக்கள் இறந்ததை பார்த்து அப்படியே அந்த உடலை வீசி விட்டு ஓடினார்களாம். வழியின் ஆவி உக்கனர் என வீசி அவ்வாறு சுமந்து செல்லக்கூடிய தங்கள் மக்கள் உயிர் துறந்தமையினால் அவர்கள் உடலை வீசி விட்டு தம்மை கொண்டு ஓடி போனார். தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஓடி போனார்கள். என்னவா இருந்தாலும் உயிர் பயம். கிராமங்கள்ல ஒரு கதை சொல்லுவார்கள். இது வழக்கமாக பழமொழியாகவே சொல்லப்படக்கூடிய கதை. ஒரு கணவன் மனைவி கடுமையான மழை பொழிந்த காரணத்தினால தங்களிடம் உண்டான பொருள்களை எல்லாம் சுற்றி கட்டி கொண்டு தலைவன் தலையில வைத்து கொண்டான். மனைவி கையை பிடித்து கொண்டான். மனைவி கையில ஒரு குழந்தை. இவர்கள் இந்த மழையிலிருந்து தப்பித்து குறுக்க ஒரு ஆறு, அதுல இறங்கிட்டார்கள். ஆற்றுல இறங்கினதற்கு பிறகுதான் தெரிகிறது ஆற்றின் வெள்ளம் படிப்படியாக உயருகிறது. அதனால முதல்ல கணவன் என்ன செய்தான், தன் கையில இருந்த பொருளை முதல்ல போட்டான். மனைவி மக்களோடு நீந்தி சென்று விடுவோம், அந்த பக்கம் போயிட்டு உழைத்து பொருளை சம்பாதிக்கலாம். ஆகவே இதுகாரம் சேர்த்து வைத்து மூட்டையாய் கட்டி வைத்த பொருளை போட்டான். கொஞ்ச தூரம் நீந்தினா முடியல. மனைவியும் அந்த குழந்தையை சேர்த்து பற்றி கொண்டு நீந்துவது அவனுக்கு முடியல. அதனால அவன் என்ன செய்தான், மனைவியையும் குழந்தையும் கைவிட்டான், தனியா நீந்த ஆரம்பிச்சான். கரையேறி விட்டால் நமக்கு ஒண்ணு மனைவி வந்தால் வாழலால, வேறு பெண்ணா கிடைக்காது. அவன் சென்ற உடனே குழந்தையோடு நீந்த தலைப்பட்ட இந்த பெண் என்ன செய்தாள், ஒரு தூரம் சென்ற உடனே இனி தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்னா குழந்தையை விட்டாக வேண்டும், குழந்தையை விட்டு அவரவருக்கு உண்டான உயிர் பயம் வருகின்ற பொழுது அடுத்தவர் உயிரை பற்றி பொருட்படுத்தக்கூடிய மனோநிலை வராது. இந்த இடத்துல கொடுமையான காட்சி என்னன்னா, போர்க்களத்துல தன் மகன் வானரர்களால் தாக்கப்பட்ட நிலையில விழுந்து கிடக்கிறார்கள். அவர்களை எடுத்து பாதுகாப்பான இடத்துல வைத்து மருத்துவம் செய்யலாம்னு தந்தையர்கள் தங்களினது மக்களை சுமக்கிறார்கள். பாதுகாப்பான இடத்திற்கு செல்லக்கூடிய பாதையில போவதற்கு முன்பு அந்த வீரர்கள் இறந்து போக, இறந்தது தங்கள் மகன் என்று வருத்தம் கூட படாமல் அந்த உடலை அங்கேயே எரிந்து விட்டு தங்களுக்கு ஏதாயிலும் ஆபத்து வந்து விடுமோ என்ற கவலையில ஓட தலைப்படுகிறார். ஓடி போனார்கள். வாயால் குருதி கக்கினர். நெடுந்தூரம் தங்கள் உயிரை பாதுகாக்க ஓடி வந்ததினால் மூச்சு இறைக்க வாயினால் இரத்தத்தை கக்கினார்கள். கண்மணி சிதற, மூச்சு பிடித்து கொண்டு ஓடுவதனால கண்மணியானது சிதறி கீழே விழுந்தனவாம்.
திக்கொடு நெறியும் காணார், திசை செல்லும் வழியும், கண்ணு போயிட்டது, எந்த திசையில செல்லுவது என்று வழியும் தெரியாது, திரிந்து சென்று தாங்கள் செல்லக்கூடிய இடத்தை கைகளாலும் காலாலும் தடவிக்கொண்டே உயிரும் தீர்ந்தார், உயிரும் விட்டார். இப்படிப்பட்ட கொடிய காட்சிகளை எல்லாம் பார்த்த உயிர் பிழைத்த அரக்கர்கள் இவைகளை எல்லாம் சென்று ராவணனிடம் சொன்னார்கள். இப்படி நம்முடைய படை அழிக்கப்பட்டது, அதிகாயன், கும்பன், நிகும்பன் போன்றோர்களெல்லாம் இறந்து போனார்கள், போர்க்களத்திலிருந்து தப்பித்த வீரர்களெல்லாம் இப்படிப்பட்ட இன்னல்களுக்கு உட்பட்டு அழிந்து போனார்கள் என்ற செய்திய போர்க்கள தூதுவர்கள் ராவணனிடம் சென்று சொன்னார்கள். இன்னது ஓர் தன்மை எய்தி இராக்கதர் இரிந்து சிந்தி பொன்னகர் புக்கார், இப்பால் பூசல் கண்டு ஓடிப்போன துன்ன அரும் தூதர் சென்றார், தொடுகழல் அரக்கற்கு எல்லாம் மன்னவன் அடியில் விழுந்தார், மழையின் நீர் வழங்கு கண்ண. இன்னது ஓர் தன்மை எய்தி, இப்படிப்பட்ட இழிவான நிலையை அடைந்த அரக்கர்கள், ராக்கதர் இரிந்து சிந்தி, அரக்கர்கள் நிலை கட்டு சிதறி ஓடிய பொன்னகர் புக்கார், அழகிய இலங்கை நகரத்தினுள் அடைக்கலமாக அடைந்தார்கள் என்று இப்பால் இந்த போர்க்கள பகுதியில் பூசல் கண்டு, நடந்த போரினை கண்டு ஓடிப்போன, அங்கு நடந்த போர்க்கள நிகழ்வை, தாங்கள் தோற்றதை, அழிந்ததை துன்ன அரும் தூதர் சென்று, நெருங்குதற்கு அருமையான தூதுவர்கள் சென்று, மழையின் நீர் வழங்கு கண்ணார், மழையை போலே கண்களிலிருந்து கண்ணீரை உகுத்த வண்ணம் தொடுகடல் அரக்கற்கு எல்லாம் மன்னவன் வேலைப்பாடு தோன்ற அழகாக அமையப்பெற்ற வீரக்கழலை அணிந்த அரக்கர்களுக்கு எல்லாம் தலைவனாகிய ராவணனது அடியில் விழுந்தார், திருவடிகளிலே விழுந்து நடந்ததெல்லாம் சொன்னார்கள். இப்பவாது ராவணன் கொஞ்சம் யோசிச்சிருக்கும். அனுப்பப்பட்டவர்களெல்லாம் அழிகிறார்கள். இந்த தூதுவர்கள் வந்து சொன்ன உடனே ராவணன் என்ன நினைக்கிறான் பார்ப்போம். நோக்கிய இலங்கை வேந்தன் உற்றது நுவல்மின் என்றான், போக்கிய சேனை தன்னை புகுந்துள இறையும் போதா, ஆக்கிய போரின் ஐயா அதிகாயன் முதல்வர் ஆய கோக்குல குமரர் எல்லாம் கொடுத்தனர் ஆவி என்றார். தன் முன்னே வந்து விழுந்து அழுது கொண்டிருக்கக்கூடிய தூதுவர்களை பார்த்து வேந்தனாகிய ராவணன், நோக்கிய இலங்கை வேந்தன் உற்றது நுவல்மின் என்றார். நடந்ததை சொல்லு, போர்க்களத்துல எதுக்கு அழறன்னு கேட்டான். போக்கிய சேனை தன்னில், நீர் அனுப்பின பெரிய படை இருக்கு இல்லையா, புகுந்துள திரும்பி நகருக்கு வந்துள்ளவை இறையும் போத, சிறிது என்று சொல்லுதற்கு கூட போத. நீ கோடிக்கணக்கான வீரர்களுக்கு உரிய படையை அனுப்பிச்சு நகருக்குள்ள திரும்பி வந்தது சின்னதுன்ற எண்ணிக்கைக்கு கூட உட்படாத மிகச் சிறிய அளவில் வீரர்கள் வந்திருக்கிறார்கள். பெரும்பாலானோர் அங்கு கொல்லப்பட்டு விட்டார். ஐயா தலைவனே, ஆக்கிய போரின், இப்பொழுது நடந்த போர்ல அதிகாயன் முதல்வராய, அதிகாயனை தலைவனாக கொண்ட கோக்குல குமரர் எல்லாம், அரச குலத்து குமாரர்கள் எல்லாம் ஆவி கொடுத்தனர் என்றார். உயிரை கொடுத்து விட்டனர். உனக்காக உயிரை கொடுத்துட்டாங்க. நீ பண்ண ஒரு தப்புக்காக ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் உயிரை கொடுத்துட்டு இருக்க. உயிர் போக்கினர் சொல்ல, உயிர் கொடுத்தார். உன்னுடைய கௌரவத்தை காப்பாத்த நீ செய்த தவறினுக்கு அவர்கள் தண்டனையை பெறுவதற்காக உயிரை கொடுத்தார்கள். இதை கேட்ட உடனே ராவணனுக்கு அதிர்ச்சி. எதிர்பார்க்கல.
ராவணனுக்கு இருந்த மிக பெரியதோர் பலமே என்னன்னா, இதுகாரும் தான் பெற்ற வெற்றிக்கு தன்னை யார் ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. குறிப்பா மானுடர்கள் தலைமையில வந்துள்ள வானரர்கள் எதிர்க்க மாட்டார்கள், அவர்களுக்கு ஆற்றல் இருக்காதுன்னு நம்பினான். சில நேரங்கள்ல நாமெல்லாம் பலவாறாக சிந்திக்கும் போது, வாழ்க்கையில கூட நமக்கு யார் எதிர்ப்பை காட்டுகிறார்களோ அவர்களை சில நேரங்கள்ல நாம குறைவாக எடை போட்டு விடுவோம், அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிடும். ஏன்னா வாழ்க்கையில எது எவ்வாறு எப்படி நடக்கும்னு தெரியாது. ஏனென்றால் சிலரால் நம்மை எதிர்க்க முடியாதுன்னு நினைத்திருப்போம், அவர்கள்தான் வலுவான எதிரிகளாக வளர்ந்திருப்பார்கள். சிலரை கண்டு நாம வலுவானவர்கள் அஞ்சக்கூடிய அளவில் இருக்க வேண்டும்னா அவர்கள் மிக அழகாக நம்மை காணாமலேயே ஒதுங்கி சென்று விடுவார். இதெல்லாம் வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய இடர்பாடு. அதனால ராவணன் இந்த வானரப்படை, அதனை நடத்தக்கூடிய மானுடர்கள், இவர்கள் தங்கள் படையை ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற ஒரு அழுத்தமான நம்பிக்கையில இருந்து, அதனால இது ஒன்றன் பின் ஒன்றாக அல்லது ஒருவர் பின் ஒருவராக போர்க்களத்தில் சென்று மீளாது இறந்த நிலையை கண்டு ரொம்ப கவலை கொண்டான். அடுத்த பாட்டு, ஏங்கிய விம்மல் மானம், இறங்கிய இரக்கம் வீரம், ஓங்கிய வெகுளி துன்பம் என்று இவை ஒன்றற்கு ஒன்று தாங்கிய தரங்கமாக கரையினை தள்ளி தள்ளி வாங்கிய கடல் போல் நின்றான் அருவி நீர் வழங்கு கண்ணன். ராவணனும் அழறான். எப்படியா? அறிவு நீர் வழங்கும் கண்ணான் அரச குடும்பத்தை சார்ந்த அதிகாயன் உட்பட பல வீரர்கள் இறந்ததை கேட்டு கண்களில் இருந்து நீர் அருவி போலே கண்ணீர் தானாக சிந்துகின்றது. அப்படிப்பட்ட நிலையில் உள்ள ராவணன் ஏங்கிய விம்மல், ஏக்கம் கொள்ள காரணமாகிய மானம் இறங்கிய இரக்கம், தனது மானமானது இறங்குகிறதே, தனக்கு அவமானம் நேர்ந்து விட்டதே என்று தனக்குத்தானே இரக்கம் கொண்டார். சொல்றோம் இல்லையா, சுய பச்சாதாபம், ஆங்கிலத்துல செல்ஃப் பிட்டின்னு. தனக்குத்தானே கவலைப்பட்டுக்கிறது. ஏன்? அதுதான் தவிர்க்க முடியல. இரக்கமும் ஓங்கிய வெகுளி துன்பம் என்று இவை மிகுந்த சினம் துன்பம் என்று பல்வேறு விதமான உணர்ச்சிகள் இவனை பீடிக்க, ஒன்றற்கு ஒன்று ஒன்றோடு ஒன்று இரக்கம், கோபம், துன்பம், கவலை, இவையெல்லாம் பல்வேறு விதமாக இவன் மனதை தாக்க, இந்த உணர்வுகள் ஒன்றோடு ஒன்று தாங்கிய தரங்கமாக மேலும் மேலும் இவனை தாக்கக்கூடிய அளவுல அலை போல் இவன் உள்ளத்துல எழ, கரையினை தள்ளி தள்ளி, கரையளவு தள்ளி தள்ளி வாங்கி பின்னால் செல்லுகின்ற கடல் போல் நின்றான். அலைகள் எல்லாம் வந்து மீண்டும் செல்லக்கூடிய கடல் போல அப்படியே நிற்கிறான். அவன் மனதினுள் பலவாறாகிய அலைகள் அடித்து அடித்து இவனை சேர்க்கின்றான், இவனிடம் சேருகின்றது. அந்த அளவினுக்கு அலை போல துன்பம், அலை போல கோபம், அலை போல கவலை, அலை போல இறக்கும். என்ன செய்வதுன்னே தெரியல. நான் சொல்றோம் இல்லையா, கையற்ற நிலை. ஆங்கிலத்துல சொல்லணும்னா சொல்றோம் இல்லையா, வாட் நெக்ஸ்ட் தெரியாது. ரொம்ப எதிரியை மிக சாமான்யமாக எடை போட்டதினால் வந்த விளைவு. அதனால திசையினை நோக்கும், நின்ற தேவரை நோக்கும், வந்த வசையினை நோக்கும், கொற்ற வாளினை நோக்கும், பற்றி பிசையுறும் கையை, மீசை கருக்கொள உயிர்க்கும், பேதை நசையிடை கண்டான் என்ன, நகும் அழும் முனியும் நானும். இதை விட யோசிச்சு பாருங்க சார். ஒரு பெரிய வீரன், அவன் தப்போ ரைட்டோ போர்க்களத்தை சந்தித்தாயிற்று. அவன் எதிர்பார்த்த ஒவ்வொரு நிலையிலும் தோல்வியை சந்திக்கிறான். அவன் என்ன நினைப்பான்? திசையினை நோக்கும், திசைகளையெல்லாம் பார்த்தான்.
எல்லா இடங்களிலும் அந்த தோல்வி என்ற ஒன்று ஒலித்து கொண்டு இருக்கிறது. எங்கெங்கன்னு பார்க்க முடியாம அப்படி வெருண்டு பார்க்கிறான். நின்ற தேவரை நோக்கும். இதுகாரும் தனக்கு பணி செய்து கிடந்த தேவர்களெல்லாம் பார்க்கிறான். அவர்களெல்லாம் இவனை பார்த்து உள்ளுக்குள் நகைத்த நிலையில் நிற்கிறார்கள். சொல்றோம் இல்லையா, கொஞ்சம் எக்காலத்தோடு அவனை கேலி செய்வது போல பார்க்கிறார்கள். எத்தனை நாள் எங்களெல்லாம் அடக்கி ஒடுக்கின, இப்ப பாத்தியா உன்னுடைய படை வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக, உன் பிள்ளைகள் ஒருவர் பின் ஒருவராக அழியக்கூடிய நிலை வந்துட்டது இல்லையா? எங்களெல்லாம் எப்படியெல்லாம் பாடுபடுத்தின, நீ என்ன மாதிரியான படுதலுக்கு உட்பட போகிறாய்ப்பார் என்று மனத்துக்குள்ள சிரிக்கிறார்கள். அவர்களை பார்த்து வந்த வசையினை நோக்கும். தனக்கு ஏற்பட்ட பழியை எண்ணி பார்க்கிறார். கொற்ற வாளினை நோக்கும். கையில இருக்கக்கூடிய அந்த சிவனால் தரப்பட்ட வாழை பார்த்தான். கையை பற்றி பிசையுறும். கையோடு கை வைத்து பிசைந்து கொள்ளுகிறான். இனி என்ன செய்வது தெரியல. மீசை சுருக்கொள உயிர்க்கும். மீசை தீந்து போகக்கூடிய அளவிற்கு வெப்பமான பெருமூச்சு விட்டான். நசையிடை பேதை கண்டான் என்ன, விருப்பம் மிகுதியினால் பேதமை குணங்களை கொண்டவன் போல். ஆசை அதிகமாச்சு, அதனால முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை கொண்டதினால் நகும் அழும் முனியும் நானும். சிரிப்பான், அழுவான், கோபப்படுவான், வெக்கப்படும். இது எதனால வந்தது? தேவையில்லாத ஆசை. அது தொடக்கத்துல அதனால் வந்த அழிவுன்னா அந்த சீதையின் மேல் வைத்த ஆசையை விட்டாவது தொலைச்சிருக்கலாம். அதையும் செய்யலை. அந்த ஆசையை தொடர்ந்து பற்றி இருக்கிறான். இவனது ஆசை முட்டாள்தனமாக, அந்த ஒருவனது முட்டாள்தனத்தினால் ஒருவர் பின் ஒருவராக இலங்கையில் அழிகிறார்கள். இது கண்டு என்ன செய்வதுன்னு தெரியாம சிரிக்கிறான். இந்த வானரர்களை எல்லாம் குறைவாக எடை போட்டோமே, அதற்காக அந்த முட்டாள்தனத்துக்காக சிரிச்சானா. நம்மை சார்ந்த வீரர்கள் பலர் இறந்து போனார்களேன்னு அழுதானா. எனக்கு இப்படி ஒரு நிலை வந்ததே, எந்த ஒரு வீரனும் இந்த வானரர்களை எதிர்க்க முன் வரவில்லையேன்னு கோபம் வந்தது. தேவர்களை எல்லாம் எதிர்த்து வென்றவர்கள் இந்த வானரர்களிடம் சென்று தோற்கிறார்களே என்று கோபப்பட்டான். நானும் இதுகாரும் தோல்வியே அறியாத இந்த ராவணன் இப்போ வானரர்களாலும் மானுடர்களாலும் வந்த தோல்வியை பார்த்து வெட்கப்பட்டான். இதுதான் அவன் உணர்ச்சின்னு சொல்ல முடியல. எல்லா விதமான உணர்ச்சியும் கலந்து அவனுள் தோன்றுகிறது. மண்ணினை எடுக்க எண்ணும், வானினை இடிக்க எண்ணும், எண்ணிய உயிர்களெல்லாம் ஒரு கணத்து எற்ற எண்ணும், பெண் எனும் பெயரை எல்லாம் பிளப்பெண் என்று எண்ணும், எண்ணி புன்னிடை எரி புக்கென மனத்தால் புழுங்கினையும். என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்க. மண்ணினை எடுக்க எண்ணும், இந்த பூமியையே எடுத்து எங்கன்னா எரிஞ்சுள்ளாமா. வானினை இடிக்க எண்ணும், வானத்தை இடிக்கலாமா? தேவர்கள் எல்லாம் அங்கதானே இருந்து நம்மை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள், அதை இடிச்சுள்ளாமா? எண்ணிய உயிர்களெல்லாம், எண்ணிக்கைக்கு உட்படாத உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம், எல்லா உயிர்கள் அனைத்தையும் ஒரு கணத்து எற்ற எண்ணும், ஒரு கண நேரத்துல உலகத்துல இருக்கிற எல்லா உயிரையும் அழிச்சுள்ளாமா நினைக்கிறேன். பெண் எனும் பெயரை எல்லாம் பிளப்பேன், பெண் என்ற பெயரை கொண்ட பொருள்களையெல்லாம் அழிப்பேன். ஒரு பெண் பால் வைத்த மோகம் எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்க, உலகத்துல பெண் என்ற அளவிலே பெயர் கொண்டவர்களையெல்லாம் அழிப்பதாக என்று எண்ணும் என்று நினைத்து, எண்ணி அவ்வாறு நினைத்து புன்னிடை எரி புக்கென, புண்ணிலே தீ புகுந்தது போல மனத்தால் புழுங்கி நையும். மான உணர்வினால் தனக்கு இப்படிப்பட்டதோர் இழிவு ஏற்பட்டதே என்று, தனக்கு அவமானம் ஏற்பட்டதே என்று புழுங்கி அப்படியே நைந்து போன. அப்ப தானியமாலி ஏற்கனவே தெரியும் இல்லையா, அவன் ராவணன் காலில் விழறான். போதுண்டா, இழந்ததெல்லாம் போதும், இனிமேலாவது யோசி.
எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னை நீ திருத்திக் கொள்ளலாம். இனிமேலாவது யோசி. இந்த அழிவு எல்லாம் நீ ஒருவன் சீதை பால் கொண்ட மோகத்தினால் வந்தது. உனக்கு ராவணனுக்கு மன்னிக்கணும், ராமனுக்கும் ஏதாவது முன் பகையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவன் மனைவியை நீ எடுத்து வந்த என்றாய் என்ற ஒரு காரணம். இப்பவாவது யோசி. இவ்வளவு பெரிய இழப்பு நடந்தாயிற்று. நீ யாரையெல்லாம் மிக்க பெரு வீரன் என்று எண்ணினாயோ அவனெல்லாம் போர்க்களத்தில் அனாயாசமாக கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். யோசின்றான். ஒருவரும் உரையார் வாயால் உயிர்த்திலர் உள்ளம் ஓய்வார், வெறுவரும் தகையராகி விம்மினர் இருந்த வேலை தருவனம் அணைய தோளான் தன் எதிர் தானி மாலி இரியலிட்டு அலறி ஓயா பூசலிட்டு ஏங்கி வந்தான். ஒருவரும் வாயால் உரையார். ராவணனை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒருவரும் வாயால் எதுவும் பேசார்கள். ராவணனுக்கு அறிவுரையே சொல்ல முடியாது. முதலையும் மூர்கனும் கொண்டது விடா. என்ன புத்தி சொன்னாலும் புத்தி சொல்றதுக்கு பயம், சொன்னவன கொண்டுடுவோம். உயிர்த்திலர் மூச்சு கூட விடல. இவ்வளவு பேரழிவை சந்தித்ததன் பின்னும் ராவணன் கிட்ட ஒருவனும் வாய் திறக்கல. உள்ளம் ஓய்வார், மனத்தினுள் நடுங்குகிறார்கள். வெறுவரும் தகையராகி அஞ்சுகின்ற தன்மை உடையவர்களாய் விம்மினர் இருந்த வேலை அழுதவர்களாய் நின்றிருந்தார்கள் அத்துணை மந்திரி பிரதானிகள். தருவனம் அணைய தோளான், மரங்கள் அடர்ந்த வனம் போன்ற தோள்களை உடையவனாகிய ராவணன் தன் எதிர், அவனுக்கு எதிரிலே தானியமாலி என்ற அவன் மனைவி, அவனுக்கு சில மனைவியர்ல ஒருத்தி, இரியலிட்டு நிலை கட்டு அலறி கொண்டு ஓயா பூசலிட்டு ஓயாத பேர்வலி செய்து கொண்டு ஏங்கி வந்தாள், அழுது கொண்டு வந்தாள். ஏன்? அதிகாயனை என்று. எப்படி விழுந்து அழுதாளாம் தானியமாலி. என்ன இருந்தாலும் கணவன் தப்பான வழிக்கு போயிட்டான். அவனுக்காக தன் மக்கள் எல்லாம் ஒருவர் பின் ஒருவர் இறப்பதை கண்டவுடனே தாய் உள்ளம் பதைக்கிறது. இது முறையற்றதுன்னு அவளுக்கு தெரிகிறது. யாருமே சொல்ல முடியல. மனைவி சொல்லலாம், என்ன நீ என்ன வேண்டுமானாலும் தவறு செய், நீ செய்த தவறுக்கு என் மக்கள் ஏன் உயிரிழக்க வேண்டும்? ஒரு வெளிப்படையான போரா இருந்தா உயிர் இழக்கிறதுல பெரிய சிக்கல் இல்லை. நாம மணிமேகலை படிச்சோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல மணிமேகலையை தொடர்ந்து சென்ற உதயகுமரன் கொல்லப்படுகிறான். ராஜமாதேவி தன் மகன் போனானேன்னு கவலைப்பட்டார். ஆனா மன்னன் கவலைப்படல. தன் மகன் தவறு செய்தான், இறந்து போனான், முடிவுக்கு வந்துட்டான். இந்த ராஜமாதேவி கிட்ட ஆறுதல் சொல்றதுக்கு மூதீர் மகளிர் வந்து சொல்றார், உன் பையன் ஏன் செத்தான்? தன்மன் காத்தன்று பிறர்மன் கொண்டன்று எற்றுக்கு இறந்தது அவன் இறப்பு. அடுத்த நாட்டுல போய் போர் செய்து உன் பையன் செத்துப்பான. தன் நாட்டின் மீது படையெடுக்க வந்தவர்களை தடுக்க கூடிய முயற்சியில இறந்து போனானா? உன் பையன் ஒரு பெண்ணுக்கு அடிப்பை இறங்கி செத்து போனான். அது போல இங்க கேட்கிற, நீ தப்பு பண்ணிட்ட, உன்னுடைய தவறினுக்கு மக்கள் ஒருவர் பின் ஒருவராக இறத்தல் என்ன நியாயம்? மலை குவட்டு இடி விழுந்ததென வளைகளோடு ஆரம் இயங்க முலை குவட்டு எற்றும் கையாள் முளை திறந்தன்ன வாயாள் தலை குவட்டு அணைந்த செக்கர் சரிந்தன குழல்கள் தத்தி உலைக்கு வட்டு உருகு செம்பு ஒத்து உதிர நீர் ஒழுகும் கண்ணன். என்ன மலை குவட்டு இடி விழுந்ததென்ன ஏங்கி அரற்றி அழுது கொண்டு வந்த தானியமாலி மலை உச்சியிலே இடி விழுந்தது போல வளைகளோடு ஆரம் எங்க கையில் அணிந்துள்ள வளையல்களும் கழுத்தில் அணிந்துள்ள மாலைகள் ஆரங்களும் ஒலிக்க முலை குவட்டு ஏற்றும் கையால் முலையாகிய அந்த மலை போன்று பருத்த தனது மார்பகத்தில கையை அடித்து கொண்டு அழுது வந்தார்.
இந்த அவள் மார்பில் அவள் கை கொண்டு அடிப்பதும் அதனால் எழக்கூடிய ஒலியும் மலை சிகரத்தின் மீது இடி விழுவது போல இருந்தது. முளை திறந்தன்ன வாயால் குகை திறந்தது போல வாய் அப்படி அழுது புலம்பி வருகிறாள். தலை குவட்டு அணைந்த சக்கர் சரிந்தன. மேற்கு மலையில் பொருந்திய செவ்வானம் கீழே சரிந்தது போல சிவந்த கூந்தல், குழல்கள் தத்தி சிவந்த நிறமுடைய கூந்தல்கள் அவிழ்ந்து பரவ, உலைக்கு உலைக்களத்தின் கண் வட்டு செம்பு உருகு ஒத்து திரண்ட பொருளாகிய செம்பானது உருகி சிவப்பாக சிந்துவது போல் உதிர நீர் ஒழுகும் கண்ணால், கண்கள்ல இருந்து கண்ணீருக்கு பதிலா செந்நீர் ஆகிய ரத்தம் சிந்துகிறது, உருக்கிய செம்பு ஓடுவது போல் அப்படி அழுது கொண்டு வந்து நிற்கிறார். விழுந்தனள் அரக்கன் தாழ்மேல் மென்மை தோல் நிலத்தை மேவ போழ்ந்தனள் பெரும் பாம்பு என்ன புரண்டனள் பொறுமி பொங்கி சூழ்ந்தனை கொடியாய் என்னா துடித்து அரும் துயர வெள்ளத்து ஆழ்ந்தனள் புலம்பலுற்றாள் அழக்கண்டும் அறிந்திலானாள். என்ன அழகு! அழக்கண்டும் அறிந்திலாள். இது நாள் வரை பிறர் அழுவதை பார்த்து இருந்தும் துன்பத்தை அறிய இயலாதவளாகிய தானியமா. எப்படி ரெண்டு விஷயத்தை சொல்லி, இவள் இதுவரைக்கும் அழுததை யாரும் பார்த்ததில்லை. மற்றவர்கள் அழுவதற்கு காரணம் துன்பம் ஏதாகிலும் ஒன்று அவர்களுக்கு இருக்கும் என்பதை அறியாத அளவில் இருந்தது. எப்படி அழுதாளா? மென்மை தோல் நிலத்தை மேவ, அவளது மென்மையான தோள்கள் நிலத்திலே பொருந்த, அரக்கன் தாழ்மேல் விழுந்தாள், அரக்கன் ஆகிய தன் கணவன் ராவணனது காலில் விழுந்து, போழ்ந்தனள் வாயை திறந்த நிலையில பெரும் பாம்பு என புரண்டனள், பெரியதோர் மலைப்பாம்பு புரளுவது போல் புரண்டாள், பொறுமி பொங்கி மனத்திலே துன்பம் பொறுமலாக வெளிப்பட, கொடியோய், ராவணன் அப்படியே வார்த்தையில சொன்னான், கொடியவனே கொடியோ சூழ்ந்தனை என்ன, எனக்கு கேடு செய்தற்காகவா நீ இருக்கிறாய் என்று துடித்து அருந்துயர வெள்ளத்து ஆழ்ந்தாள். கடத்தற்கு பெரிய துன்பமாகிய வெள்ளத்தில் ஆழ்ந்து புலம்பல் உற்றாள். தன்யமாலி புலம்பரா ராவணனை பார்த்து, நீ கொடியவன் அப்படின்னு. நீ ஏதோ ஆசைப்பட்டு அதற்காக ஒருவர் பின் ஒருவராக உன்னை சார்ந்த மக்கள் படை வீரர்களை எல்லாம் கொன்று கொண்டு இருக்கிறாயே, நீ கொடியவன். என்ன ஆரம்பிச்சாவ? மாட்டாயோ இக்காலம் வல்லோர் வலி தீர்க்க, மீட்டாயோ வீரம் மெலிந்தாயோ தோளாற்றல், கேட்டாய் உணர்ந்திலையோ என் உரையும் கேளாயோ, காட்டாயோ என்னுடைய கண்மணியை காட்டாய். ரொம்ப அழகா கேட்க. இக்காலம் இப்பொழுது உனக்கு திருப்தியா? வல்லோர் வலி தீர்க்க மாட்டாயோ, என் மகனை கொன்ற வலியவர்களினது வலிமையை நீயாவது சென்று தீர்க்க மாட்டாயா? வீரம் மீட்டாயோ, வீரத்தை மீண்டும் பெற்று விட்டாயா? தோள் ஆற்றல் மெலிந்தாயோ, உனது தோல் வலிமை மெலிந்து விட்டதா? கேட்டாய் உணர்ந்திலையோ, நான் கூறுவதை கேட்டு நீ உணரவில்லையா? என் உரையும் கேளாயோ, அல்லது என் பேச்சை நீ காது கொடுத்து கேட்க மாட்டாயோ? என்னுடைய கண்மணியை, என்னுடைய கண்மணி போன்ற மகனை காட்டாயோ காட்டாயோ, உயிரோடு கொண்டு வந்து தரமாட்டாயா? என்ன அரக்கத்தனம் அது! இந்திரர்க்கும் தோலாத நன்மகனை ஈன்றாள் என்று அந்தரத்து வாழ்வாரும் ஏத்தும் அழிய, தேன் மந்தரத்தோள் என் மகனை மாட்டா மனிதன் தன் உந்து சிலை பகழிக்கு உண்ண கொடுத்தேன். இந்திரர்க்கும் தோலாத நன்மகனை ஈன்றாள் என்று, இந்திரனுக்கு கூட தோல்வி அடையாத நல்லதோர் மகனை நான் பெற்றேன், அதிகாயனை பெற்றேன் என்று அந்தரத்து வாழ்வாரும் வானத்தில் வாழக்கூடிய தேவர்களும் ஏத்தும் புகழுகின்ற
புகழ்ச்சி பெற்றவள் நான். என் மகன் இந்திரனை கூட எதிர்த்து நின்று வென்றவன் என்று தேவர்கள் கூட பாராட்டக்கூடிய அளவினுக்கு பெருமை பெற்றவள் நான். அப்படிப்பட்ட புகழுக்கு உரிய என்னை அழியத்தேன் இறங்கத்தக்கவளாய் மந்தரத்தோள் என் மகனை, மந்தரமலை போன்று பருத்துள்ள தோளை பெற்ற என் மகனை மாட்டா மனிதன் தன், என் மகனுக்கு எந்த விதத்திலும் வலிமையில ஒப்பாக மாட்டாத மானுடர்களால் உந்து சிலை பகழிக்கு, அவர்களால் எய்யப்பட்ட அம்புக்கு உண்ண கொடுத்தேன். அந்த அம்பு உண்ணுதற்கு உரிய அளவிலே என் மகனை பலி கொடுத்தேன். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ. இந்திரனாலும் வெல்ல முடியாத என் மகனை சாதாரண மானுடர்கள் அம்பெய்தி கொன்றிருக்கிறார்கள். அவன் இந்திரனையும் வென்றவன் என்று வானுலகத்தில் உள்ள தேவர்கள் இப்படிப்பட்டதோர் வீரனை பெற்ற தாயவள் உன்னதமானவள் என பாராட்டி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாராட்டை இந்நாள் வரை கொண்டு வாழ்ந்த என்னை, இந்த போர்க்களத்துல என் மகனை சாதாரண மானுடர்கள் அம்பெய்த செய்து அந்த அம்பினால் அவன் இறந்து போகக்கூடிய அளவினுக்கு ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்றால், என் மகனின் வீரத்தின் மீது எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை. உன் செயலில் மீது சொல்லாமல் சொன்ன இடம். அக்கன் உலந்தான் அதிகாயந்தான் பட்டான் மிக்க திறத்து உள்ளார்கள் எல்லாம் வீடினார் மக்கள் இனி நின்று உளான் மண்டோதரி மகனே திக்கு விஷயம் இனி ஒரு கால் செய்யாயோ. ரொம்ப வருத்தத்தோட கேட்ட. அக்கன் உலந்தான், முன்பு அனுமனால் அக்க குமரன் அசோகவனத்துல கொல்லப்பட்டான். அதிகாயன் தான் பட்டான், இப்பொழுது அதிகாயனும் இறந்து போனான். மிக்க திறத்து உள்ளார்கள், மிக்க வலிமை உடைய உன்னை சார்ந்த வீரர்கள் எல்லாரும் வீடினார், எல்லோரும் அழிந்து போனார்கள். மக்கள் இனி நின்று உளான், உன்னை காப்பதற்கு உனக்கு உரிய மக்கள்களுள் ஒருவனாக இப்பொழுது எஞ்சி நிற்பவன் மண்டோதரி மகன், மண்டோதரியினால் இன்றெடுக்கப்பட்ட இந்திரஜித்தனே. திக்கு விஷயம் இனி, திக்கு விஷயத்தை இனி ஒரு கால் செய்யாயோ, ஒரு முறை செய்து வரமாட்டாயா? திக்கு விஷயம் செய்யணும்னா உன்னை சார்ந்தவர்களெல்லாம் உன்னோடு இருந்து அவர்கள் துணையோடு திக்கு விஷயம் செய்தா அது மரியாதை. உன்னை சார்ந்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக எல்லோரும் இறந்து போனார்கள். இருக்கிறது ஒருத்தன் தான், மண்டோதரி மகனான இந்திரஜித்தன் தான். அவனை கூட்டிட்டு திக்கு விஜயம் போறியா நீ? ஏதாகிலும் அர்த்தம் இருக்கிறதா? ஆகவே கொஞ்சம் நினைவுபடுத்திக்கொள், இனி உனக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவன் இந்திரஜித்தன் மட்டும்தான். அவனை மட்டுமே அழைத்து கொண்டு திக்கு விஷயம் செய்தால் இதுவரைக்கும் நீ கொண்டிருந்த பாரம்பரிய பெருமை என்ன? எப்படிப்பட்ட மக்களை பெற்று அவர்களது வீரத்தை கொண்டு அவர்களுக்கு உதவக்கூடிய பலவாகிய நீரார்ந்த படைத்தலைவர்களை கொண்டு ஒரு காலத்துல திக்கு விஜயம் செய்த அந்த ராவணன் எப்படி யார் ஒருவரேமே இல்லாமல் ஒற்றை துணையாக இந்திரஜித்தனை மட்டுமே கொண்டு திக்கு விஜயம் செய்வதாக இருந்தால் இப்பொழுது உன் நிலை எப்படி? ஏதாகிலும் யோசித்து பார்த்தாயா? கேட்கிறான். ஏது ஐயா சிந்தித்து இருக்கின்றாய், எண்ணிருந்த கோதையார் வேல் அரக்கர் பட்டாரை கூவாயோ, பேதையாய் காமம் பிடிப்பாய் பிழைப்பாயோ, சீதையால் இன்னம் வருவ சிலவேயோ. என்ன அழகான இடம். ஐயா ஏது சிந்தித்து இருக்கின்றாய். ராவணன் மௌனமா இருக்கிறத பார்த்தா, ஐயா எதை மேலும் சிந்தித்து கொண்டு இருக்கிறாய், என்ன நினைச்சுட்டு இருக்க? எண்ணிறந்த எண்ணிக்கைக்கு உட்படாத கோதையார்வேல் மாலை பொருந்திய வேலை ஏந்திய அரக்கர் பட்டாரை கூவாயோ, இறந்து போன அரக்கர்களை எல்லாம் உயிரோடு திரும்பிவான்னு கூப்பிட போறியா? பேதையாய் அறிவற்று போய் காமம் பீடிப்பாய் பிழைப்பாயோ, காமத்தை கை கொண்ட நீ பிழைக்க போற இல்ல, நீயும் பிழைக்க போறது இல்லை. பிழைப்பாயோ,
இன்னமும் சீதையால் வருவ சீதையின் காரணமாக வரக்கூடிய துன்பங்கள் சிலவேயோ, சிலதுதானே இல்ல பல. ஞாபகம் வச்சு, இதுவரைக்கும் இழந்தது போதாது, இன்னமும் நீ சீதைப்பால் காமம் கொண்டு திரிந்தாய் என்றால் உன்னை மேலும் உனக்கு பல துன்பங்கள் வரும். உம்பி உணர்வுடையான் சொன்ன உரை கேளாய், நம்பி குலக்கிழவன் கூறும் நலம் ஓராய், கும்பகர்ணனையும் கொல்வித்து என் கோமகனை அம்புக்கு இரையாக்கி ஆண்டாய் அரசு ஐய. உணர்வுடையான் உம்பி, உன்னுடைய தம்பியாகிய விபீஷணன் நல்ல உணர்வினால் நீ செய்தது தவறுன்னு சொன்னான், கேட்டியா? சொன்ன உரை கேளாய், அவன் சொன்ன எந்த அறிவுரையும் கேட்கல நீ. நம்பி குலக்கிழவன் கூறும், ஆடவரில் சிறந்த குல தலைவனாகிய உன் மாமன் மால்யவன், அவன் சொன்னதை கேட்டியா? அதையும் கேட்கல. நலம் ஓராய், அவர்கள் இருவரும் சொன்ன நல்ல வார்த்தையை எதையுமே நீ கேட்கல. கும்பகர்ணனையும் கொல்வித்து, உனக்கு பெரியதோர் துணையாக நின்ற கும்பகர்ணனையும் சாக வைத்த, என் கோமகனை சிறந்த என் மகனாகிய அதிகாயனையும் இப்ப சாகடிச்சுட்ட. அம்புக்கு இரையாக்கி, பகைவர்களினுடைய அம்புக்கு இரையாக கொடுத்து ஐயனே அரசு ஆண்டாய். இதுதான் நீ அரசாள்ற லட்சணமா? உன்னை நம்பி இருக்கிறவனை எல்லாரையும் போர்க்களத்துல உன்னுடைய ஒற்றை விருப்பத்தினுக்காக பலி கொடுக்கறதுக்கு பேரு தான் அரசாட்சியா? அதுக்கு ராஜான்னு நீ இருக்கியா? வெக்கமா இல்லை உனக்கு என்பதாக கேட்கிறாள். இனி தொடருவது என்ன என்பது அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.